மாதுரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு செய்வினை வைத்திருந்தால் அல்லது ஏவல் பாதிப்புகள் இருந்தால் எந்த மாதிரி விதமான அறிகுறிகள் இருக்கும் அந்த நபர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விளக்க பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்வினை அப்படின்னு ஒரு தலைப்பில் பலவிதமான பதிவுகளை என்னுடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த பதிவை பாருங்கள். பலருக்கும் செய்வினையுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நம்ம தேடிக்க முடியும். பிரச்சனையே என்னன்னு தெரியாத போது தீர்வை எப்படி காண முடியும்? ஆக நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செய்வனா என்ன, ஏவல்னா என்ன, பில்லினா என்ன, சூனியம்னா என்னன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 4 வகையில் எது செய்திருந்தாலும் சில விதமான அறிகுறிகள் நம்மளுக்கு காமிச்சிருப்போம். மிக முக்கியமாக அவங்க உடல் எந்த நேரமும் அடிச்சு போட்டது போல் சோர்வாக தான் இருக்கும். மனநிலை யாருக்கிட்டையும் பேச தோணாது. எந்த நேரமும் வெறுப்போடையும் தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். மிக முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நெருக்கத்தில் வலது காயும் இடது காலும் வீங்க ஆரம்பிக்கும், அல்லது இடது கையும் வலது காலும் வீங்க ஆரம்பிக்கும். வயிறு உபசமாக ஆரம்பிக்கும். சாப்பிட முடியாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இரத்த ரணகாயங்கள் ஏற்படும். மின்சார பொருட்கள் அடிக்கடிக்கு தடைபெறும். இது எல்லாமே ஏவல் அந்த மாதிரி சூன்யம் செய்திருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. திடீர்னு சந்திக்காத அளவுக்கு நஷ்டம் பிஸ்னஸில் ஏற்படும். கடன் சுமை ஏற்படும். இருக்கக்கூடிய வீட்டை கூட விட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கும். அது மட்டும் கிடையாது, ஏன் எதுக்குன்னே புரியாமல் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட விரோதமாயிடுவாங்க. எதிர போனாலும் பிரச்சனைகள், சண்டைகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை. எங்கேயுமே மனசு உட்காராது. நம்முடைய எங்கே போனாலும் மனநிலை ஒரு மரண வீட்டில் ஒரு துக்கம் ஏற்பட்டால் என்ன நிலைமை இருக்குமோ அந்த நிலைமை தான் நம்ம வீட்லேயும் சூழ்நிலையும் தென்பட்டு இருக்கோம். வீடே ஒரு இருள் சூழ்ந்த நிலையாகத்தான் இருக்கும். அது மோகினி அவதாரம். மோகினியை விட்டுருக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த பாலின ஆசை என்பது மேலோங்கி இருக்கும். தேவையில்லாத கண்ட ஆண்களை பார்த்தாலோ அல்லது பெண்களை பார்த்தாலோ தவறான எண்ணம் வரக்கூடும். அந்த நபர் தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தூக்கமின்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த செய்வினை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும். மனநிலை சாந்தம் இல்லாதவங்க, மனநிலை அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு பைத்தியம் எந்த அளவுக்கு நடந்துப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நடந்து கொள்வாங்க. மிக முக்கியமாக மோகினியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவஸ்தை யாருக்குமே வரக்கூடாதுங்க. அவ்வளோ ஒரு கொடுமையான சில விதமான சம்பவங்கள் அந்த மோகினி அவஸ்தையால் நடைபெறும். தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் கணவனை யாருன்னு தெரியாத அளவுக்கு, கணவன் கண் முன்னாடியே ஒரு மனைவிக்கு ஏற்படக்கூடாத விஷயங்கள் அந்த பெண்ணே தன்னைத்தானே அழிச்சிக்கிறது போல செய்வாங்க. அடுத்த ஆண் கூட உறவு வச்சுக்க நினைப்பாங்க, அடுத்த பெண் கூட உறவு வச்சுக்க நினைப்பாங்க. அவங்கள பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்குது, இவங்கள பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு பாலின ஆசை மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் இல்லாத சில விஷயங்களை அந்த வாழ்க்கை நபர் அந்த வசிய மருந்தாலையும் அந்த செய்வினையாலையும் மோகினியாலையும் பாதிக்கப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய இந்த செய்வினைகளை உடனடியாக நம்ம பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணலை அப்படின்னா வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். ஆக இந்த மாதிரி பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அருள்வாக்கு கேட்க வாங்க. நிச்சயமாக அதுக்கு உண்டான தீர்வை நாங்கள் கொடுக்குறோம். மேலும் சாப்பாடு சாப்பிட உட்காந்தா ஒரு விதமான அசுத்தம், மலம் போன்ற வாடைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பாதிப்புகளை இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த துஷ்ட சக்திகளாகப்பட்டது கொடுக்கும். இதில் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அருள்வாக்கு மூலியமாக கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பண்ணி இதிலிருந்து நம்ம விமோச்சனம் வாங்கிக்கலாம். இது சம்மந்தப்பட்ட கோளாறுகளை நம்ம ஆலயத்தில் நம்ம நீக்கி கொடுக்குறோம். வேண்டிய நபர்கள் அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விசாரணை செஞ்சுக்கோங்க. அலுவலக நம்பரை நான் கீழே கொடுக்க சொல்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.